Friends, நம்ம போன கிளாஸ்ல term 3 portion அதுல வந்து we are discussing the prose a story of self sacrifice and bravery section 1 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். a story of self sacrifice சுய தியாகமும் புத்திசாலித்தனமும் கொண்ட நபர் யாரு? நீர்ஜா. அவங்களுடைய கதையை தான் நம்ம பார்த்திருந்தோம். எப்படி வந்து இந்த ஃபிளைட்ல இருந்த பயணிகளுடைய உயிரை காப்பாத்தி தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சாங்கிறத கதையை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா விமானமானது ஹைஜாக் ஆக்கப்படுறது, அதுல எப்படியோ தன்னுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகிச்சு மற்ற பயணிகளை வந்து காப்பாத்திருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம செக்ஷன் 1ல பார்த்திருக்கோம். செக்ஷன் 2ல நம்ம என்ன பார்ப்போம்னா அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம பார்ப்போம். We'll be getting to know about her life in section 2. Before that, we will be looking into a small motivational story for the day. Then we'll continue with section 2. Okay? நாம என்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரின்னு சொல்லி ஒரு பட்டாம்பூச்சியோடைய வாழ்க்கை, அதோடைய சைக்கிளை பத்தி ஏதோ பிக்சர் காமிச்சிருக்காங்க அப்படின்னு தோணும் உங்களுக்கு இல்லையா? இது என்ன பயாலஜி கிளாஸா, இதே இப்ப நமக்கு இது காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள யாருக்காவது இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் யூ மைட் பி ஹேவிங் திஸ். ஸோ இந்த இதுவே வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரிக்காக தான் நான் இதை காமிச்சிருப்பேன். ஸோ ஒரு விஞ்ஞானி இருந்தாராம். ஸோ நமக்கு பொதுவாகவே ஒரு பட்டாம்பூச்சி வந்து உருவாருதுன்னா அதனுடைய ஆரம்ப நிலையிலேருந்து அது எப்படி வந்து பட்டாம்பூச்சியா மாறுதுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு சிறு முட்டைகளா இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து லாவா ஸ்டேஜுக்கு போகும். தட் இஸ் இட் வில் பி இன் தி கேட்டர்பில்லர் ஸ்டேஜ், லாவா. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கம்பளிப்புழு. அதுக்கப்புறம் கூட்டுப்புழு நிலை. இதுல வந்து அது உணவு சாப்பிட்றதே வந்து நின்றுடும், ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அது போகும். அப்புறம் கடைசியா பட்டாம்பூச்சியா அது மாறுறது. ஸோ இந்த சைக்கிளை வந்து பார்த்திருந்த ஒரு விஞ்ஞானி வந்து எப்படி வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து உருவாருதுங்கிறத பார்த்திருப்பார். எவ்வளோ கஷ்டம் இல்லை, எவ்வளோ போராட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு தோணித்து. ஸோ இட் ஹேஸ் டு பாஸ் ஆன் மெனி சைக்கிள்ஸ், தென் ஒன்லி இட் இஸ் பிகமிங் அ பட்டர்ஃப்ளை. ஸோ வை டோன்ட் ஐ ஹெல்ப் திஸ் egg to become a butterfly in the first go itself? எப்படி நான் ஆரம்பத்திலேயே நான் அதுக்கு உதவி செஞ்சிடறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு அது வந்து ஒரு பட்டாம்பூச்சியா மாறணும். நான் என்ன பண்றேன்னா இந்த லார்வா ஸ்டேஜ் இதுல இருக்கும்போதே, அதாவது இந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்ல, சாரி, இந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்ல இருக்கும்போதே கேட்டர்பில்லர் வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிகம் அ பட்டர்ஃப்ளை. இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுங்கதான் ஒரு பட்டாம்பூச்சியா மாறதுக்கு வந்து கஷ்டப்படுறத வந்து இவர் பாக்குறார். எப்போ பாக்குறார்? முட்டையினுடைய நிலைக்கு அப்புறம் வரக்கூடியது இந்த கேட்டர்பில்லர், அதாவது இந்த கம்பளிப்புழு நிலை. ஸோ இந்த இதுல இருந்து அடுத்த இது மாறதுக்கு இது கஷ்டப்படுறத பார்த்தேன். ஸோ இதை ஏன் நம்ம இதை உடைச்சு விட்டுட்டா இது வந்து சுலபமா அது வந்து பட்டாம்பூச்சியா மாறிடும், அது பறக்க ஆரம்பிச்சிடும். நான் இந்த மாதிரி உதவி செஞ்சிடறேனே, அது இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாமே அப்படிங்கிற எண்ணம் இந்த விஞ்ஞானிக்கு இருந்துதான். அவர் அந்த கேட்டர்பில்லர், அந்த கம்பளி பூச்சி அது உடைச்சு விட்டாரோ என்னமோ, அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுது, அது பட்டாம்பூச்சியா ஆகல, அது பட்டாம்பூச்சியா வெளியில வந்து அது இறந்து போயிடுறது. It didn't become a full-fledged butterfly which had a life. It died soon after the scientist transformed its life to butterfly. It had to undergo the stage by itself. அது தானாவே தான் இந்த பட்டாம்பூச்சி நிலைக்கு வர வேண்டியது. ஆனா இவர் வந்து இந்த புழு வந்து ரொம்ப கஷ்டப்படுது, நம்ம இதுக்கு உதவி செய்யலாமேன்னு அவர் பண்றார். ஆனா அதால அது ஏத்துக்க முடியல, அது வந்து இறந்து போயிடுது. ஸோ இதுல இருந்து என்ன நம்மளால கத்துக்க முடியும்? இந்த இதுல இருந்து, இந்த கதையில இருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஒரு பட்டாம்பூச்சியே அது உருவாகணும்னா அது ஒரு பல கட்டங்களை தாண்டி தான் அது வருது. ஒரு முட்டையினுடைய நிலையிலேருந்து வந்து அடுத்தது இந்த கம்பளி புழுவா மாறுது, அதுக்கப்புறம் இந்த கூட்டுப்புழு நிலைக்கு அது மாறுது, பியூப்பா ஃபேஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியா தான் அது பட்டர்ஃப்ளையா மாறுது. ஸோ நான் வந்து திடீர்னு அது அதோடைய தேர்ட் ஸ்டேஜ்லயே நான் அது வந்து பட்டர்ஃப்ளையா மாத்திருவேன்னு நினைச்சா அது முடியாது. ஏன்னா அந்த ஃபேஸை வந்து அது கடந்து போனாதான் அது ஒரு உயிருள்ள ஜீவனா அதால வெளியில வர முடியும். He thought that he is helping this butterfly, but it didn't help it. It died. அது இறந்தே போயிடுச்சு. ஸோ அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும்
ஒரு சிறிதளவு சவால்களும் போராட்டங்களும் நமக்கு தேவைப்படுது. எல்லாமே ரொம்ப லைஃப்ல ஸ்மூத்தா இருந்ததுன்னா நம்ம அப்புறம் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம போகணுங்கிறதுக்கான ஒரு ஆர்வமோ இல்லாட்டி ஒரு மோட்டிவேஷனே இருக்காது இல்லையா? அந்த போராட்டம், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாதான் அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுப்போம். அடுத்த ஒரு பெரிய ஒரு ஜம்ப் நம்மளால கொடுக்க முடியும் இல்லையா? ஒண்ணுமே இல்லாம ஸ்மூத்தா பிளெயினா போயிட்டு இருக்குன்னா ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது நமக்கு. So struggles and challenges, they help us to grow stronger and become who we are meant to be. அதாவது நம்ம கஷ்டப்படுறோம், நிறைய போராடி தான் நமக்கு ஒரு விஷயமானதே கிடைக்குதுன்னா அது நல்லதுதான். ஏன்னா அதுலதான் நமக்கு எவ்வளவு கஷ்டத்தினுடைய அருமை என்னங்கிறது நமக்கு தெரியும். அது நம்மள வளர்றதுக்கும் அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். இட் will definitely help us grow stronger. ரொம்ப பலசாலியா நம்மள உருவாகிறதுக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கு. It is helping us to grow stronger. That is mentally stronger and become who we are meant to be. நம்ம அதுதான் ஆகணுங்கிற நிலைக்கு நம்ம கொண்டு விடப்படுறோம். So we are achieving what we are meant to be only if at all we face these struggles and challenges. Without these struggles and challenges, it isn't good. அது அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான பயணமாவே இருக்காது. ஸோ அதனாலதான் இந்த படம் கொடுத்துருப்பேன். ஸ்ட்ரகிள், சேலஞ்ச், இது ரெண்டும் இருந்தாதான் இந்த சக்சஸை நம்மளால பெற முடியும். Okay, with that good note, whenever we face struggles or challenges, think that you are going to achieve a great amount of success. You're going to the next step. ஸோ அதனாலதான் நம்ம இந்த ஸ்ட்ரகிள்ல இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கொண்டு வாங்க. ஓகேயா? ஃபைன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்ஷன் 1ல ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரேவரியில நீர்ஜா அவங்க எப்படி பயணிகளை காப்பாத்தி தன் உயிரை தியாகம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த செகண்ட் யூனிட், சோ சாரி, செகண்ட் செக்ஷன்ல லைஃப் ஆஃப் நீர்ஜா பேனர்ட், லைஃப் ஆஃப் நீர்ஜா பேனர்ட் அதுதான் அவங்களுடைய முழு பெயர். ஸோ அவங்கள பத்தின தகவல், அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எங்க பிறந்து வளர்ந்தாங்க, என்ன படிச்சாங்க, எப்படி இந்த தொழிலுக்கு வந்தாங்க, எப்படி இந்த ஃபிளைட்ல ஏரோஸ்டஸ் அவங்க மாறினாங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நான் இந்த படம் வடிவத்துல காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் கதையை நான் படிச்சு ஒவ்வொரு முக்கியமா நம்ம பார்க்கலாம். ஸோ நீர்ஜா பேனட்ங்கிறவங்க பஞ்சாப் மாநிலத்துல சண்டிகர்ங்கிற இடத்துல அவங்க பிறந்திருக்காங்க. ஸோ பஞ்சாபினுடைய கேபிட்டல் தான், capital of Punjab, sorry, capital of Punjab is Chandigarh. She was born in this place. Who? Neerja Bhanet. She was born in this place. When was she born? எப்ப பிறந்திருக்காங்க? She was born on September 7th, 1963. 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1963ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் 2 மொத்தமாவே என்ன சொல்ல வருது நமக்குங்கிறத நான் பிக்டோரியலா இப்ப காமிச்சிருப்பேன். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஸ்டோரியை ரீட் பண்ண போறேன். சரியா? You will definitely understand this chapter pictorially. ஸோ இவங்களுடைய அப்பா அப்பா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஷ் பேனட், ரமா பேனட். ஸோ இவங்க எத்தனை பேர் குழந்தைங்க, இவங்களோட கூட பிறந்தவங்க எத்தனை பேருனா இவங்க தான் மூணாவது குழந்தை. அவங்க அம்மா அப்பாவுக்கு மூணாவது குழந்தை நீர்ஜா பேனட்ங்கிறவங்க மூணாவது குழந்தை. அதுக்கு முன்னாடி 2 சகோதரர்கள். இந்த 2 சகோதரர்கள் பேர் ஒருத்தர் அகில், இன்னொருத்தர் அனீஷ். ஸோ ஹரிஷ் பேனட், ரமா பேனட்ங்கிறவங்களுக்கு 3 குழந்தைகள் மொத்தமாவே. அகில், அனீஷ், மூணாவதா பிறக்கிறவங்க தான் நீர்ஜா பேனட். ஸோ இவங்க ஒரு மும்பையை சேர்ந்த ஜேர்னலிஸ்ட். He was Mumbai-based journalist. Who? Harish Bennett. So Neerja Bennett, she was born in Chandigarh on 7th September 1963. She was the third child of her parents and was accompanied by 2 siblings. கூட யாரெல்லாம் இருந்தாங்க? அகில் மற்றும் அனீஷ். ஸோ இவங்க எங்க படிச்சாங்க? சண்டிகர் சேக்ரெட் ஹார்ட் ஸ்கூல். சண்டிகர் சேக்ரெட் ஹார்ட் ஸ்கூல்ல 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க. சண்டிகர் சேக்ரெட் ஹார்ட் ஸ்கூல்ல 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வேலை மாற்ற காரணத்தினால பம்பாய்க்கு வந்துடுறாங்க. They are moving on to Mumbai. There she studied in Bombay Scottish School. அங்க பாம்பே ஸ்காட்டிஷ் ஸ்கூலுங்கிற பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் எங்க வந்து கிராஜுவேட் பண்றாங்கன்னா கிராஜுவேஷன் பண்றாங்கன்னா செயின்ட் சேவியர்ஸ் காலேஜ். இந்த காலேஜ் தான் இந்த காலேஜ்ல தான் அவங்க கிராஜுவேட் ஆறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷீ ஸ்டடிங் இன் சேக்ரெட் ஹார்ட் ஸ்கூல் இன் சண்டிகர் until 6th standard. Later on, after her father gets a job in Mumbai, they move on to Mumbai. There she studies in Bombay Scottish School, and later on she graduates from Saint Xavier's College. ஸோ பிறந்த இடம் எங்க ஸ்கூலிங் பண்ணியிருக்காங்க, அப்புறம் மேல் படிப்புக்கு எந்த ஊர்ல போய் படிச்சிருக்காங்கங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் படிச்சு படிச்செல்லாம் முடிச்சிடுறாங்க. கூடி சீக்கிரமாவே குடும்பத்துல வந்து ப்ரெஷர், அவங்கள வந்து சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிருக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க நீர்ஜாவை. ஸோ ஷி கெட்ஸ் மேரீட் இன் 1985. யாருக்கு வந்து கல்யாணம் வராங்க அப்படின்னா டு a man in Sharjah, which is in UAE. ஸோ இப்போ அவங்க வந்து படிப்புல வந்து சிறப்பானவங்களா இருக்காங்க. மேலும் மேலும் வாழ்க்கையில வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள வந்து குடும்பத்துல வந்து சொல்லிடுறாங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. Soon she gets married, and in the year 1985 she gets married to a man. This person's name isn't mentioned in the story. அவருடைய பேர் வந்து சொல்லப்படல. It's just mentioned as to a man in Sharjah, which is in UAE. She gets married in the year 1985. 1985 வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது. ஆனா கல்யாண வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமானதா இல்லை. அட் தி ஏஜ் ஆஃப் 22, 22 வயசு இருக்கும் பொழுது நீர்ஜா வந்து தன்னுடைய கணவரை பிரிஞ்சிடுறாங்க. ஏன் பிரிஞ்சிடுறாங்க? இந்த டவுரி, நிறைய இந்த பணம் காசு கேட்டு குடும்பப்படுத்துறாங்க ஃபேமிலியில. Soon she leaves her husband. So she left her husband at the age of 22. 22 வயசுலயே தன்னுடைய கணவரை வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா இந்த டவுரி டிமாண்ட்ஸ் வந்து அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அதனால இவங்க விட்டு பிரிஞ்சிடுறாங்க. எத்தனை வயசுல? 22 வயசு போதே தன்னுடைய கணவரை அவங்க பிரிஞ்சிடுறாங்க. அது பிரிஞ்சதுனால தன்னுடைய வாழ்க்கை முடங்கி போயிடுதா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. நீர்ஜா இந்த பெண் வந்து she was born to fight, போராடுறதுக்கு. அவங்களுக்கு வந்து எப்போதுமே அவங்க வந்து ஒரு துணிச்சலான பெண்ணா தான் சொல்லப்படுது. she had the spirit to fight. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? she took a career in modeling. மாடலிங் வந்து ஒரு கரியரா எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. she started her career in modeling. படிப்பெல்லாம் முடிச்சிட்டாங்க. சீக்கிரமாவே கல்யாணமும் ஆயிடுது. ஆனா கல்யாண வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒன்றும் ஆஹ் சந்தோஷகரமா இல்லை. பிகாஸ் ஆஃப் தி டவுரி டிமாண்ட்ஸ் by her in-laws family, she gets separated from her husband at the age of 22. 22 வயசுலயே தான் கணவரை பிரிஞ்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே முடங்கி போயிடல. இப்படிதான் என் வாழ்க்கை, நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கல. she had the spirit to fight. What she does, she pursues her career in modeling. மாடலிங்ல வந்து இறங்குறாங்க. இந்த பினாக்கா விளம்பரம், இந்த காலத்துல இந்த விளம்பரம் இருக்கும், இந்த டூத் பேஸ்ட் விளம்பரம். ஸோ இன் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஷி கெட்ஸ் டெலிகாஸ்டட். இதுல வந்து அவங்க வராங்க, பினாக்கா விளம்பரம். ஹர் ஸ்மைல் இஸ் insured. Her smile is insured. The fluoride protection of Binaca fluoride. இந்த பேஸ்னுடைய விளம்பரம். அதுல வந்து நீர்ஜா தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகப்படுறாங்க. அதுல நிறைய விளம்பரங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஏன்னா மாடலிங்ல இறங்கிட்டாங்க இல்லையா, இந்த படத்துல வருவாங்க, இல்லாட்டி இந்த விளம்பரங்கள்ல வந்து வருவாங்க. இந்த வேப்பர் எக்ஸ் இந்த விளம்பரத்திலையும் உங்களை வந்து பார்த்திருக்க முடியும். லேட்டர் ஆன் ஷீ கெட்ஸ் த ஜாப் இன் Pan Am. இந்த Pan Am ஃபிளைட்ல தான் பத்தி தானே நம்ம பார்த்திருக்கோம் செக்ஷன் 1ல. Soon she works in this Pan Am flight as the attendant job. Flight attendant job வந்து இவங்களுக்கு கிடைக்கிறது. எந்த விமானத்துலனா Pan Amங்கிற இந்த விமானத்துல. அப்போ Pan Am அந்த காலத்துல வந்து Pan Amங்கிற இந்த ஃபிளைட் தான் இட் வாஸ் தி லார்ஜஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர் கேரியர் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அமெரிக்கால பெரிய இன்டர்நேஷனல் ஏர் கேரியரா இந்த விமானம் தான் சொல்லப்பட்டது. இந்த விமானத்துல வந்து இவங்க ஃபிளைட் அட்டெண்டண்டா வந்து வேலைக்கு சேர்றாங்க. யாரு? நீர்ஜா. ஸோ தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஆஹ் ஒன்றும் சௌகரியமா இல்லை. soon she leaves her husband, then she gets into modeling. she gets telecasted in various advertisements, பினாக்கா டூத் பேஸ்ட். அதுக்கப்புறம் 80 அப்ளிகன்ஸ்ல தான் இவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆறாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து விண்ணப்பிக்கிறாங்க. அதுல 80 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அதுல நீர்ஜாவும் ஒருத்தங்க.
அதுக்கப்புறம் தான் இவங்க இந்த பேனம் ஃபிளைட்ல ஃபிளைட் அட்டெண்டன்ட்டா வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஷி கெட்ஸ் திஸ் ஃபிளைட் அட்டெண்டன்ட் ஜாப் நாட் தட் வெரி ஈஸிலி. அவ்வளோ சுலபமா அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறது இல்ல. 10,000 பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க, அதுல 80 பேரை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. 80 பேர்ல இவங்க ஒருத்தவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஷி வாஸ் ஒன் அமங் தோஸ் 80. ஸோ வித்தின் 1 இயர், ஒரே வருஷத்துல, அதுல சேர்ந்த ஒரே வருஷத்துல மியாமிங்கிற ஊருக்கு அனுப்பப்படுறாங்க. அதுல 6 ல இருந்து 8 வாரம் ட்ரைனிங் ஆனது, பயிற்சியானது கொடுக்கப்படுது. ஏன்னா எந்த வேலையுமே நம்ம சேர்ந்தோம்னா ஒரு பயிற்சியானது நமக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். we need to know the things about the job. What is the work nature? How do we go about it? What are the things that we need to know? ஏன்னா ஃபிளைட் அட்டெண்ட் ஜாப்னா நிறைய பயணிகள் வருவாங்க. அவங்க ஒருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஒருத்தரையும் எவ்வளோ பொறுமையா ஹேண்டில் பண்ணும், இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. ஒரே வருஷத்துல மியாமிங்கிற ஊருக்கு 6-8 வாரங்களுக்கு பயிற்சிக்காக அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல வந்து அவங்க லண்டனுக்கு அனுப்பப்படுறாங்க. ஷி வாஸ் சென்ட் டு லண்டன் அஸ் தி பர்சர், as senior most cabin manager. Senior most cabin manager. Then she becomes the senior flight purser with the Airways. This was her achievement at the age of 22. 22 வயசுல அவங்க பண்ண சாதனைனா இதுதான். ஸோ குறுகிய காலத்துல அச்சீவ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஒரே வருஷத்துல வந்து இந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லண்டனுக்கு அனுப்பப்படுறாங்க. சூன் ஷி பிகம் சீனியர் மோஸ்ட் கேபின் மேனேஜர். அதுக்கப்புறம் சீனியர் ஃபிளைட் பர்சரா மாற்றப்படுறாங்க. அண்ட் திஸ் வாஸ் ஹர் அச்சீவ்மெண்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 22. ஓ, இந்த கதையை இந்த செக்ஷன் 2ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ இதை இந்த பட வடிவில் நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். சரியா? ஸோ ஃப்ரம் வேர் ஷி வாஸ் born to this flight attendant job, how she achieved this job has been told until now. இப்போ வரைக்கும் இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். அதில் எங்க பிறந்திருக்காங்க, எந்த ஊர்ல, என்ன தேதியில பிறந்திருக்காங்க, அவங்க அம்மா அப்பாவனுடைய பேர், சகோதரர்களுடைய பெயர், அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, மும்பைக்கு போறாங்க, மும்பைல பாம்பே ஸ்காட்டிஷ் ஸ்கூல் சேர்றாங்க. ஃபைனலி ஷி கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் செயின்ட் சேவியர்ஸ் காலேஜ். கல்யாணம் ஆயிடுது சின்ன வயசுலயே. ஒரு நபர், அந்த ஷார்ஜாவை சேர்ந்த நபர் அவர். கல்யாணம் ஆயிடுது. ஆனா கல்யாண வாழ்க்கை அந்த அளவுக்கு சந்தோஷகரமா இல்ல, சந்தோஷத்தை வரல. 22 வயசுலயே தன் கணவரை வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஏன்னா due to dowry demands. So she didn't stop over there. She had the spirit to fight. Soon she pursued her career in modeling. அப்புறம் விளம்பரங்கள்ல வர ஆரம்பிச்சாங்க. இந்த பினாக்கா டூத் பேஸ்ட், இந்த வேப்பரெக்ஸ், இதெல்லாம் இந்த விளம்பரங்கள்லாம் வந்திருக்காங்கிறது காமிக்கிறதுக்காக இந்த போட்டோவை நான் காமிச்சிருப்பேன். After that, modeling job. Soon she applies for this job, wherein out of 10,000 applications, 80 applications are getting shortlisted, wherein she was also the person who gets selected. இவங்களும் வந்து செலக்ட் ஆகப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பேனாங்கிற விமானம் வந்து it was the largest international air carrier in அமெரிக்கா. ஒரே வருஷத்துல வந்து இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் லண்டனுக்கு சீனியர் நியூஸ் கேம்பின் மேனேஜரா மாற்றப்படுறாங்க. ஸோ திஸ் வாஸ் ஹர் அச்சீவ்மெண்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 22. ஸோ இதை வந்து இப்ப நம்ம படிச்சு புரிஞ்சுக்கலாம். பண வடிவத்துல பார்த்து புரிஞ்சுட்டு இருக்கோம். வில் ரீட் லைன் பை லைன். டெக்ஸ்ட் புக் இருந்ததுன்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம் என்னோட. நீர்ஜா பேனட் was born on 7 September 1963 in Chandigarh, Punjab, India, to Rama Bennett and Harish Bennett, a Mumbai-based journalist. மும்பை சார்ந்த ஜேர்னலிஸ்ட். இந்த தம்பதியருக்கு பிறந்தவங்க தான் வந்து நீர்ஜா பேனட்ங்கிறவங்க. 1963ஆம் ஆண்டு 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிறந்திருக்காங்க. She was the couple's third child, a much longed for daughter after 2 sons. பெண் குழந்தை வேணுங்கிற ஒரு எண்ணம் அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கு. 2 பசங்களுக்கு அப்புறம் இவங்க பிறந்திருக்காங்க. She was the third child. Neerja attended Chandigarh Sacred Heart School till she was in 6th standard. 6ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த சண்டிகர் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பமானது மும்பைக்கு போறது. அவங்க அப்பாவுடைய வேலை காரணமாக அந்த ஊருக்கு மாற்றப்படுறாங்க. There she attended Bombay Scottish School and went on to graduate from St. Xavier's College.
அப்புறம் செயின்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல இருந்து கிராஜுவேட் ஆறாங்க. கம்ப்ளீட்ஸ் ஆஃப் கிராஜுவேஷன் ஃப்ரம் செயின்ட் சேவியர்ஸ் காலேஜ். ஸோ இப்போ நான் அந்த படத்துல காமிச்சதும் இப்போ இந்த பேராகிராஃபி நம்ம படிச்சதும் உங்களால ரிலேட் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். I hope these pictures would have come to your mind while I was reading those lines, the textbook. டெக்ஸ்ட்புக்ல இந்த லைன்கள்லாம் வரிகள்லாம் படிக்கும்போது இது ஞாபகம் வந்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுடைய அப்பா அம்மா பெயர், இவங்கதான் மூணாவது குழந்தை. ரொம்ப நாள் அம்மா அப்பாவுக்கு வந்து பெண் குழந்தை வேணுங்கிறத உங்களுக்கு வேணுங்கிற ஒரு விருப்பம் இருந்தது. ஸோ ஆஃப்டர் அகில் அண்ட் அனிஷ், நீர்ஜா கெட்ஸ் she is born. Even though Neerja career had taken off, her family decided to get her married to a man in Sharjah, which is in UAE. என்னதான் வந்து நீர்ஜா வந்து தன்னுடைய கரியர்ல வந்து பெரிய உயரத்துக்கு போனாலும் அவங்க அம்மா அப்பா வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு முடிவெடுத்துடுறாங்க. அதனால 1985 மார்ச் மாசம் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுறது. திஸ் இஸ் வேர் ஹர் லைஃப் டுக் அ டர்ன் ஃபார் த வர்ஸ்ட். ரொம்ப மோசமா ஆன காலகட்டமே இதுதான். இந்த மேரேஜ் ப்ரூவ் டு பி அ டிசாஸ்டர். ஒரு பேரழிவா இருந்தது. இந்த கல்யாணம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போல. After 2 months, she left her husband at the age of 22 due to pressurizing. தாங்க முடியாத ஒரு ப்ரெஷர். என்ன ப்ரெஷர்? டவுரி டிமாண்ட்ஸ். பணம் நிறைய கொடுக்கணும், இன்னும் நிறைய ஆஹ் நகைகள் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ ஷி வாஸ் pressurized due to this dowry demands. At the age of 22, she left her husband. கணவரை பிரிஞ்சிடுறாங்க. But this woman refused to surrender to the society because she was born with the spirit to fight. இவங்க போராடுறதுக்கே பிறந்தவங்கிறதுனால இந்த சமுதாயத்துக்கு வந்து அப்படியே மண்டியிடறதா இவங்க ஒரு நிலையிலேயே இல்லை. ஷி வாஸ் born to fight. அப்படியே போராடணுங்கிற ஒரு நிலை வந்து இவங்க மனசுல ரொம்ப உன்னத ஒரு ஸ்திரமா இருந்தது. டிஸ்பைட் அ சோர் மேரேஜ், அந்த கல்யாண அனுபவம் வந்து அந்த அளவுக்கு செழிப்பா இல்ல, கசப்பான ஒரு அனுபவமா தான் இருந்திருக்கு. ஷி ஸ்டார்டட் ஹர் கரியர் இன் மாடலிங் அண்ட் மேட் அப்பியரன்சஸ் இன் வேரியஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் லைக் பினாக்கா டூத்பேஸ்ட். கூடி சீக்கிரமே இந்த மாடலிங் வந்து தன்னுடைய கரியரா எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விளம்பரங்கள்ல வந்து வராங்க வராங்க அதுல இந்த பினாக்கா டூத்பேஸ்ட்ங்கிறது ஒண்ணு. She appeared in various advertisements like Binaka toothpaste. ஸோ அந்த விளம்பரத்தினுடைய படம் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்திருப்பேன் while I was explaining it in the beginning. Binaka toothpaste, where Neerja has been portrayed. She then applied for a flight attendant's job with Pan Am, the principal and largest international air carrier in the United States at that time. அதுக்கப்புறம் ஃபிளைட் அட்டெண்டன்ட் ஜாப், பேன் ஆமுடைய ஃபிளைட் அட்டெண்டன்ட் ஜாப்க்கு அப்ளை பண்றாங்க. த பிரின்சிபல் அண்ட் லார்ஜஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர் கரியர் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அட் தட் டைம். இப்போ அமெரிக்கால லார்ஜஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர் கரியரா இந்த விமானம் தான் சொல்லப்பட்டது. ஒன்லி 80 அவுட் ஆஃப் 10,000 அப்ளிகன்ஸ் வெர் பிக். 10,000 பேர் விண்ணப்பிக்கிறாங்க. அதுல 80 பேர் தான் வந்து செலக்ட் ஆறாங்க. அண்ட் நீர்ஜா வாஸ் ஒன் ஆஃப் தெம். அந்த 80 பேர்ல நீர்ஜாவும் ஒருத்தர். She was sent to Miami to train for 6 to 8 weeks. 6ல இருந்து 8 வாரம் பயிற்சிக்காக அனுப்பப்படுறாங்க. And within a year, based on the performance and peer review. இங்க இருப்பாங்க இல்லையா, இப்ப நம்ம ஒரு கம்பெனின்னு எடுத்துனோம்னா அதுல மேனேஜர், சீனியர் மேனேஜர், டீம் லீடர்லாம் இருப்பாங்க. நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்றோங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த ஃபிளைட் அட்டெண்டன்ட் ஜாப்லயும் அந்த டீம்ல இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத வந்து ரிவ்யூ பண்ணும்பொழுது இவங்க வந்து சிறப்பா வேலை செஞ்சதா காணப்படுறது. அதனால she was sent to London to train to be a purser, the senior most cabin manager. அதனாலேயே அவங்க வந்து லண்டனுக்கு அனுப்பப்படுறாங்க. எதுக்கு அனுப்பப்படுறாங்க? purser. She is been sent to London to train to be a purser, the senior most cabin manager. purserனா என்ன? senior most cabin manager அர்த்தம். pursers worked as managers. She was sent to London to train to be a purser, the senior most cabin manager. Pursers worked as managers on flights. இவங்க வந்து என்னவா வேலை பார்ப்பாங்கன்னா ஃபிளைட்ஸ்ல, விமானங்கள்ல வந்து மேனேஜரா வேலை பார்ப்பாங்க. பயணிகளுடைய
குறைகள் அதை தீர்க்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கு, அதுக்கு வந்து எப்படி வந்து கையாளுறது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஷீ இஸ் பீன் சூன் அப்பாயிண்டட் ஆஸ் அ பர்சன் வெரின் ஷீ ஒர்க் as அ மேனேஜர். ஒரு மேனேஜரா தான் அவங்க வேலை செய்யறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய வேலை என்னவா இருக்கும்னா, பயணிகளுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் நான் வந்து ஹேண்டில் பண்றதை தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்துல வந்து ஏதாவது முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அது தெரிஞ்சிருக்கணும். ஹவு டு மேக் அனௌன்ஸ்மெண்ட், ரிக்வயர்ட் அனௌன்ஸ்மெண்ட் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், அண்ட் ஹேண்ட்லிங் செக்யூரிட்டி. ஷி வாஸ் சூன் மேட் அ சீனியர் ஃபிளைட் பர்சன். கூடிய சீக்கிரமாவே சீனியர் ஃபிளைட் பர்சனாகவும் ஆக்கப்படுறாங்க வித் தி ஏர்வேஸ். அ பிக் கரியர் அச்சீவ்மெண்ட் ஃபார் அ விமன் அட் தி ஏஜ் ஆஃப் 22. இது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது, ஒரு மிகப்பெரிய சாதனை. ஒரு 22 வயசு பெண்ணினுடைய சாதனை. She was appointed as a person, then a senior flight person, which is a very big achievement at the age of 22, right? So, how she took her life in a positive note, we can see it in this point of time. So, senior flight person, இந்த மூத்த கேபின் குழு உறுப்பினரா இவங்க வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. சீனியர் ஃபிளைட் பர்சன், இதை வந்து வேற எப்படி சொல்லுவாங்கன்னா சீனியர் கேபின் க்ரூ மெம்பர் அப்படின்னு அழைப்பாங்க. இதுக்கு வந்து தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோமா, தமிழ் என்னன்னு சொல்லுவோம்னா மூத்த கேபின் குழு உறுப்பினர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Is a flight attendant who manages the cabin safety and efficiency of the flight. So they are responsible for communicating with the flight crew and ensuring that cabin is safe and comfortable for passengers. அந்த விமானத்துல பயணிக்கக்கூடிய பயணிகள் அவங்க எல்லாருமே சௌகரியமா தான் இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள்லாம் வந்து நிறைவேற்றப்படுறது, அதுக்கப்புறம் ஃபிளைட் வந்து பாதுகாப்பாக தான் இருக்கு, சேஃபா தான் இருக்கு, அந்தந்த விஷயங்களை வந்து இந்த காக்பீட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இந்த சீனியர் ஃபிளைட் பர்சன், சாரி, சீனியர் ஃபிளைட் பர்சன் அப்படின்னா இங்க யாரு என்னங்கிறது தான் நான் இங்க தெரிவிச்சிருப்பேன். இட்ஸ் நாட் கிவன் இன் our book. For you to get knowledge about it, I have mentioned it in this slide. ஸோ சீனியர் ஃபிளைட் பர்சன் அப்படின்னா என்ன, சீனியர் கேபின் க்ரூ மெம்பர்னு நம்ம சொல்லுவோம். தமிழை வந்து மூத்த கேபின் குழு உறுப்பினர்னு அழைக்கிறோம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கேபினுடைய சேஃப்டி, அதுக்கப்புறம் அந்த விமானத்தினுடைய எஃபிஷியன்சி, இதை பத்தி தெரிஞ்ச நபரா இருப்பாங்க. ஷீஸ் அ ஃபிளைட் அட்டெண்டன்ட் ஹூ மேனேஜஸ் தி கேபின் சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ தேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கம்யூனிகேட்டிங், அது உரையாடுறது யாரோட, அந்த விமானத்துல பயணிக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களோட, வித் ஃபிளைட் கியூ அண்ட் இன்ஷூரிங் தட் கேபின் இஸ் சேஃப், அது வந்து பாதுகாப்பானதா தான் இருக்கு, பயணிகளுக்கெல்லாம் சௌகரியமா தான் இருக்கு, இஸ் கம்ஃபர்டபிள் ஃபார் தி பேசஞ்சர்ஸ். தே இன்ஷூர் தட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன் பிளேஸ். இது எல்லாமே சரியா தான் இருக்குங்கிறத அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ ஃப்ளைட்ல பார்த்தோம்னா இப்படிதான் இருப்பாங்க. எங்க போய் உட்காரணும், உங்களுக்கு ஏதாவது தேவையா, they'll definitely handle the passengers needs in a very subtle manner. ரொம்ப பொறுமையா அழகா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் நீர்ஜா இஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் அ சீனியர் கேபின் க்ரூ மெம்பர். இது நீர்ஜா கிடையாது, ஒரு ஒரு படம் எப்படி இருக்கும் இருப்பாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த படத்தை அவங்களுக்கு காமிச்சிருப்பேன். We have completed section 2, wherein life of Neerja Bhanet has been explained. ஸோ இந்த செக்ஷன் 2ல இருக்கக்கூடிய இந்த கடினமான வார்த்தைகள் அதை நம்ம பார்க்கலாமா, அதனுடைய அர்த்தம் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல கிளாசரி பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஸ்டில் we'll see it in the form of an activity. One moment. One moment.
கடினமான வார்த்தைகள் அதனுடைய அர்த்தம் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் இந்த வார்த்தைக்கு சம்பந்தமானதான் நம்ம பார்ப்போம் இப்போ. ஓகே. டிசாஸ்டர்ங்கிற வார்த்தையை இங்க பார்த்திருப்போம். பேரழிவு, பேரிடர் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. சடன் மிஸ்ஃபார்ச்சூன் ஒரு கேட்டஸ்ட்ரோஃப். இப்ப நமக்கு நிலநடுக்கம்லாம் வருது. நிலநடுக்கம் வந்து அது என்ன, சாதாரண நிலநடுக்கம் வந்தா பெரிய சேதாரம் எதுவும் ஏற்படுத்தாது. ஆனா பெரிய அளவுல இந்த மேக்னிடியூட் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. 7.5 அந்த அதாவது இந்த 6க்கு மேலேயே இருந்தாலே கொஞ்சம் ஆஹ் இது மனிதர்களுக்கு வந்து இழப்பதான் ஏற்படுத்தி கொடுக்குறது இல்லையா. So, இந்த பேரழிவு டிசாஸ்டர் இவங்களோட இந்த கதையில பார்த்தோம்னா இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை வந்து ஒரு டிசாஸ்டரா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த டிசாஸ்டருங்கிற வார்த்தைக்கு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போமா. The massive earthquake caused widespread destruction was declared a national disaster. தேசிய பேரழிவாவே இது சொல்லப்பட்டது. இந்த வந்து பெரும் நிலநடுக்கம் அது வந்து பெரும் சேதாரத்தை மட்டும் ஏற்படுத்தாம தேசிய அளவுல வந்து ஒரு தேசிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு பேரழிவா அது சொல்லப்பட்டது. Massive earthquake caused widespread destruction. நிறைய இடங்கள்ல வந்து சேதாரத்தை ஏற்படுத்திது. And it was declared as a national disaster. Okay. Suitable example for this word disaster. Okay. இந்த செக்ஷன்ல பார்க்கும்போது, அதாவது இந்த கதை சம்பந்தமா பார்க்கும்போது அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை வந்து ஒரு டிசாஸ்டர்ஸா இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரெஷரைசிங் ஒரு அழுத்தம் கொடுக்கறது. இப்ப நமக்கு இந்த எக்ஸாம் டைம்ல வந்தா நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, எப்ப பாரு படிச்சுட்டே இருக்கணும், ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ சில நேரங்கள்ல வந்து நமக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டா தோணும், அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அழுத்தம் கொடுக்கிறது. பர்சியூடிங் ஆர் ஃபோர்சிங் சம்ஒன் இன்டு டூயிங் சம்திங். ஏதோ ஒரு விஷயம் செய்யறதுக்கு ஒருத்தர் வந்து அழுத்தம் கொடுத்து சொல்றது. We hear the word G is missing, pressurizing. இப்போ ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் பார்க்கணுமா. The boss was pressurizing the employees to work overtime. ரொம்ப நேரம் வேலை செய்யணும் அந்த நிறுவனத்துல வேலை செஞ்சிருந்த அந்த பாஸ் வந்து மத்த தொழிலாளிகளை வந்து ப்ரெஷர் பண்ணியிருந்தாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க. The boss was pressurizing the employees to work overtime. அதிக நேரம், அதாவது 9ல இருந்து 6 மணி வேலை செய்யணும்னா அது 12 மணி வரைக்கும் வேலை செய்ய, அதிகமான நேரம் வேலை செய்ய அப்படின்னு அந்த பாஸ் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணாங்களாம். So the boss was pressurizing the employees to work ஓவர் டைம். இங்க இந்த ப்ரெஷரைசிங்கிற வேர்ட் இங்க எப்படி உபயோகிப்போங்கிறத பார்த்துப்போம். யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் திஸ் எக்ஸாம்பிள். ஒரு வார்த்தையை நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதோடைய அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்காம அதை வேற எப்படி நம்ம பயன்படுத்தலாங்கிறதையும் பார்க்கணும். If at all we start using those words in our day-to-day life, then these words get registered. நம்மளுடைய மனசுலயும் அது பதியும். நம்ம சொல்லும் போது நம்மளுடைய நண்பர்களும் அந்த வார்த்தைகளை கத்துப்பாங்க இல்லையா. Performance செயலாக்கம். Doing something to a specified standard. Performance. The new employee's performance was impressive on his first day. அந்த நிறுவனத்துக்கு சேரக்கூடிய இந்த எம்ப்ளாயி அவன் சேர்ந்த முதல் நாளே அவருடைய வேலையானது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. எல்லாரையோட மனசையும் கவர்றத்தக்கனையா இருந்தது. The new employee's performance was impressive on his first day. முதல் நாள் சேர்ந்த அன்னைக்கு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும் விதமா இருந்தது. Impressive. The employee's performance was impressive. அவங்க செஞ்ச வேலை வந்து மத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கத்தக்கனையா இருந்தது. Performanceனா doing something to a specified standard. இப்படிதான் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வேலைன்னு கொடுத்தாங்கன்னா இப்படிதான் பண்ணணும், நமக்கு தோணுன மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்பை தாண்டி இந்த எம்ப்ளாயி செஞ்சதா சொல்லப்பட்டிருக்கு இந்த வாக்கியத்துல இல்லையா. அச்சீவ்மெண்ட் சாதனை, அட்டைன்மெண்ட் சக்சஸ், சாதனைன்னு சொல்லலாம் அச்சீவ்மெண்ட்டுக்கு. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போமா.
The team's achievement in winning the championship was celebrated by fans. அதாவது இந்த கிரிக்கெட் ஜெயிப்பாங்க இல்லையா, அது வந்து இந்த ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க. இந்த டீம்ஸ் அச்சீவ்மெண்ட், இந்த டீம் சாதிச்சதை வந்து மொத்த ரசிகர் கூட்டமுமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. The team's achievement in winning the championship, எதுல ஜெயிச்சது, இந்த சாம்பியன்ஷிப்ல வந்து ஜெயிச்சதை வந்து இந்த சாதனையை வந்து எல்லா ரசிகர்களும் வந்து கொண்டாடினாங்க. Celebrated by fans. The team's achievement in winning the championship was celebrated by fans. இன்னைக்கு செஷன்ல ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரேவரியில நீர்ஜா பேரட் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி பார்த்திருப்போம். So now got to know about Nija's life in today's session. Any doubts to anyone regarding the story or the glossary verse or any place where you didn't understand, you may please ask me. ஏதாவது ஒரு இடத்துல புரியல அப்படின்னா கூட நீங்க கேட்கலாம். Any doubts to anyone in today's session? It can be pertaining to birds, வார்த்தைகள் சம்பந்தமா இருக்கலாம். No doubts? Crew. Okay, crewனா என்னன்னு கேட்டிருக்காங்க. I've got a doubt in the, I got this word as a doubt. Crewனா என்னன்னு கேட்டிருக்காங்க. A group of people, கூட்டமாக இருக்கக்கூடிய மக்கள். A group of people who work on ship or aircraft or train. குழு அப்படின்னு சொல்லுவோம். Okay, fine. I'll end the session over here. We will again meet in the next class. Thank you so much, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழன்.